வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு ஐசிங் வீடியோ போட போகிறேன். நான் வெள்ளிக்கிழமை பட்டர் க்ரீம் எப்படி செய்யலாமென்று அதை செய்து காட்டினேன். இப்போ இந்த வெள்ளிக்கிழமை வீடியோ பார்த்த ஆட்களுக்கு தெரியும். இது வந்து நான் செய்த பட்டர் க்ரீம். இதை வந்து ஏன் நான் இது இப்படி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து இந்த பப்பிங் பேக் வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கிது. இந்த பப்பிங் பேக்கை வந்து நீங்கள் இந்த இதுக்குள்ள இப்படி வச்சிட்டு இதண்டு போட்டு நீங்கள் வந்து போர்டில் இருக்கிற ஐசிங் எடுத்து இதுக்குள்ள போட்டு செய்கிறதுக்கு சுகமாக இருக்குது. இது ஒரு வழியாக தான் அதண்டனா இன்றைக்கு நான் வந்து பேசிக்காக இருக்கிற எங்களுக்கு வந்து கடைகளில் நாங்கள் வாங்கிக்க நொசில்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும். இந்த நொசில்ஸ் எல்லாம் இந்த டிப் எல்லாமே எங்களுக்கு பேசிக்காக பப்பிங் பேக்கோட கிடைக்கும். அப்போ அது இந்த பப்பிங் பேக்கோட கிடைக்கிற அந்த நொசில்ஸை வச்சு என்னென்ன டிசைன் செய்யலான்னு நார்மலாக வீட்டில் நாங்கள் ஒரு சின்ன பர்த்டே கேக் செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வேறு எந்த பொருளும் தேவையில்லை. இந்த பேசிக்காக எங்களுக்கு கடையில் வாங்குகிற அந்த பப்பிங் பேக்கோட வர்ற இந்த நொசில்ஸுகளே எங்களுக்கு அந்த டிசைனுகள் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இலக்கி வரும், எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று வரும். இது வந்து சில டிசைன்கள், இது வந்து ஃப்ளவர் பாஸ்கெட்டுக்கு மெயின். இதில் இன்னும் வேறு டிசைனுகள் செய்யலாம். இது வந்து பூக்கள் செய்கிற இது வந்து ஸ்டார் நொசில்ஸ். இது வந்து நேமுகள் அதுகள் எழுதுறது, சின்ன டொட்டுகள் வைக்கிறது, எல்லோரும் பார்த்துருப்பீங்கள். இது வந்து புல்லு போடுறது மற்றது நாய்க்குட்டி அதுகள் செய்கிறதுக்கு இந்த இது வந்து யூஸ் பண்ணலாம். இதுக்கும் வந்து ஒரு விதமான பல்லானது. இதுலேயும் சில அந்த சிப்பி டிசைன்களெல்லாம் இதாலையும் செய்யலாம். இப்போ எந்தெந்த நொசில்ஸால் எத்தனை டிசைன் செய்யலாம்னு அதுக்கு முதல் இந்த ஒரே கலரில் இந்த ஒரே கலர் இந்த பப்பிங் பேக்கில் போட்டிருக்கிற இந்த கலருக்கு எப்படி இந்த எல்லா நொசில்ஸையும் நான் மாற்றி மாற்றி போட போகிறேன்னுட்டு சொல்ல போகிறேன். இப்போ இது வந்து ஈஸியான வழி. எல்லோரும் நினைக்கலாம் ஒவ்வொரு பேக்குக்குள்ளையும் மாற்றி மாற்றி போட்டு ஒவ்வொரு நொசில்ஸையும் கலட்டி போடணுமென்னு சொல்லி. ஆனால் அப்படி இல்லை. ஒரே பேக்கிலேயே நாங்கள் இந்த முன் டிப்புகளை மட்டும் மாற்றலாம். இப்போ முதல்ல அது வந்து நான் இந்த ஃப்ளவர் பாஸ்கெட் இந்த நொசில்ஸை போட்டு காட்ட போகிறேன். முதல் வந்து நீங்கள் பப்பிங் பேக்குக்கு மேலே இப்படி போட்டுட்டு இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு இப்படியே கத்திரிக்கோல் எடுத்து இந்த முன்னுக்கு இப்படியா கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணியாச்சு. பிறகு இன்னும் ஒரு பேக் எடுத்து இன்னும் ஒரு பப்பிங் பேக் எடுத்து இந்த நொசில்ஸின் அளவு என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பப்பிங் பேக்கை வந்து முன்னே கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே டபுள் பேக்காக கொண்டு வாங்க. இப்படியே கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நொசில்ஸ் மாற்றி போடுறதுலையும் ஈஸியாக இருக்கும். மற்றது கையலையும் வந்து பிறலாது. இப்போ வந்து புதுசாக பழகிற ஆட்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பப்பிங் பேக்குக்குள்ளே போட்ட இந்த பட்டர் க்ரீம் வந்து மேலே வருதுண்டு. அதுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன் வழி. இது வந்து நார்மலாகவே நான் என்ன மெத்தடுகளில் இந்த நொசில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறேன் உங்களோட. இது வந்து நான் என்னென்ன டிசைன் செய்கிறேன்ன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நானெல்லாம் முதல் வந்து பழகேக்கில் ஒரு நாங்கள் தலைக்கு போடுவோம் பூல் பேண்ட். அந்த பூல் பேண்டை இதில் நல்லா இறுக்கி சுற்றி போட்டுட்டு செய்தால் மேலால் வராது. இப்போ வந்து எனக்கு பழகினபடியாக அது எனக்கு தேவைப்படையில் நான் அப்படி செய்தால் கடையிலையும் விற்கிது அந்த லொக் கொண்டு. அதை விட நீங்கள் பூல் பேண்ட், ரப்பர் பேண்ட் அதுகளெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃப்ளவர் பாஸ்கெட் செய்கிற அதால் என்னென்ன டிசைன்கள் செய்யலாமென்று நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்.
நல்ல க்யூட்டான இந்த டிசைன் செய்யலாம் இதால். இது வந்து ஃப்ளவர் பாஸ்கெட். இன்னொரு டிசைன் வந்து இப்படியும் செய்யலாம். இப்படி ஒரு நழுவி நழுவி பேட்டர்னுக்கு வரும். செய்யலாம் இதால். இப்போ 3 டிசைன் வந்து உங்களுக்கு செய்து காட்டிட்டேன். இது வந்து 4வது டிசைன். இந்த நோசில்ஸை வந்து இப்படி வெளிப்பக்கம் நிற்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. இந்த பல்லு டிசைன் வந்து இந்த வெளிப்பக்கம் நிற்கணும். இப்படி ஒரு டிசைனும் செய்யலாம். இது வந்து எந்த கஷ்டமும் இல்லை, எல்லாருமே இதை வீட்டில் செய்து கொள்ளலாம். அதுக்காண்டி நான் எல்லா டிசைனையும் இப்போ புதுசாக பார்க்குறாங்களுக்கு எல்லா டிசைனையும் செய்து நான் குழப்பையில் இப்போ நான் நார்மலாக என்ன டிசைன் செய்கிறேனோ திருப்பி சொல்கிறேன். அதை மட்டும்தான் நான் உங்களுக்கு இப்போ செய்து காட்டுறேன். இப்போ வந்து அதே கலருக்கு இன்னொரு நோசல்ஸ் மாற்றிட்டேன். அதே மாதிரியே இந்த டபுள் பேக் போட்டு இது வந்து இந்த ஸ்டார் நோசல்ஸ். இது வந்து எல்லாருக்குமே பழகினாக்களுக்கு, ஐசிங் பழகினாக்களுக்கு இது வந்து நல்ல ஞாபகமாக இருக்கும். முதல் பழகியக்கு இதைத்தான் முதலாவது எங்களுக்கு காட்டுற நொசல்ஸே இதுதான். இப்படியே போடணும். இது வந்து ஒரு நல்ல ஒரு க்யூட்டான டிசைன் உண்டு, இந்த கறிகளுக்கு போடுறது. உங்களுக்கு நான் பிறகு கேக்கில் சில டிசைன்கள் செய்து காட்டேன், அப்போ உங்களுக்கு விளங்கும். இது வந்து இப்படியான இது. இப்படி ஒரு டிசைனும் போடலாம். இப்படி ஒரு டிசைனும் போடலாம். டிசைனும் போடலாம். இதில் வந்து பெரிய நொசல்ஸால் கப் கேக்குக்கு விலையும் போடலாம். இந்த நொசல்ஸாலையும் 3 டிசைன் வந்து போட்டு காட்டிட்டேன். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இது வந்து நாங்கள் நேம் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து நாங்கள் நேமும் எழுதலாம். ஸ்பைடர் கேக் செய்யக்க இந்த ஸ்பைடரின் நெட்டும் இதால் பின்னலாம். இதால் என்னென்ன டிசைன் செய்து காட்டலாம்னு பார்ப்போம். நேமுகளும் எழுதலாம். ஓகே, இப்போ வந்து சின்ன சின்ன டொட்டுகள் இப்படி ஒரு டிசைன் செய்யலாம். மற்றது
இப்போ ஸ்பைடரின் வலை பின்னுறதுக்கும் இது வந்து நாங்கள் யூஸ் பண்ணலாம். இது அந்த வலை சின்ன டொட்ஸுகள் நேமுகள் அந்த சின்ன சின்ன இதுகள் செய்கிறதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இப்போ இதாலையும் 4 டிசைன் செய்து காட்டிட்டேன். ஓகே, இது வந்து 4வது டிசைன் நோசில்ஸ். இது வந்து உங்களுக்கு தெரியும், அதில் வந்து புல்லு போடுறது. அதில் புல்லு போட்டால் நல்ல க்யூட்டாக இருக்கும். மற்றது இது வந்து இந்த நாய்க்குட்டிகள் எல்லாம் செய்யக்கலாம். அந்த கேக்குக்கும் இது வந்து மேலால் போடலாம். சில புல்லுகள் வந்து வருகுதில்லை, அப்படி விடுகிறேன் அந்த தெரியலை. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன். தெரியல, காஞ்ச அப்புறம் நல்ல சூட்டாக வரும். இது நல்ல வடிவாக வருது. இது வந்து 5வது டிசைன். சின்ன பல்லு பல்லாக இருக்கும். இது காட்டுறோம். இந்த ரவுண்டுகள் ஹார்ட் ஷேப்புகள் சதுரங்கள் செய்யக்க இது வந்து இந்த சைட் கரை வந்து இதால் இப்படி அடைக்கலாம். இது ஒரு க்யூட்டான இதுவும் செய்யலாம். இதால் இந்த டிசைனும் வரும். இது வந்து நாங்கள் இந்த பூக்களை செய்து போட்டு நல்ல கலரில் இந்த டிசைன் போட இது வந்து நல்ல க்யூட்டாக இருக்கும். இதையும் வந்து 3 டிசைன் செய்து காட்டிட்டேன். இப்போ வந்து இதுண்ட 4வது டிசைன். இதுவும் வந்து ஃப்ளவர் பாஸ்கெட்டுக்குரிய டிசைன். இதுவும் வந்து ஃப்ளவர் பாஸ்கெட் டிசைனுக்கு போட்டால் இதுவும் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் உண்டு. இப்படியும் போடலாம். ஓகே, இவ்வளோ நேரம் நான் வந்து ஒரே கலருக்கு இந்த நொசில்ஸை மட்டும்தான் நான் மாற்றி மாற்றி போட்டு செய்கிறேன். இது வந்து எக்ஸ்போர்ட்டான ஆட்களுக்கு நான் சொல்லல, வீட்டில் இருந்தபடியே நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளின் பர்த்டேக்கு கேக் செய்யணும் என்று நினைக்கிறார்கள். இதை பார்த்தால் அவர்களுக்கு பிரயோசனம் இதுக்கு வந்து நான் நினைக்கிறேன். விருப்பமான ஆட்கள் இதை பார்த்து இதை செய்து கொள்ளலாம். இது வந்து 6வது நோசில்ஸ். இந்த நாங்கள் வாங்குகிற பப்பிங் பேக்கோட எங்களுக்கு கடைகளில் கிடைக்கிற அந்த செட்டின் 6வது நோசில்ஸ். இது வந்து இல்லை டிசைன் செய்கிறது. ஒரு கஷ்டம் இல்லை. கணக்க சாமான் பேசிக்காக கேக் செய்கிறார்கள். கணக்க சாமான் வாங்கணுமெண்டெல்லாம் யோசிக்க தேவையில்லை. நார்மலாக கடையில் இருக்கிற அந்த செட்டிலேயே எங்களுக்கு தேவையான அளவு டிசைன் கிடைக்கும்.
இப்படி ஒரு க்யூட்டான இதுவும் செய்யலாம். இடம் வந்து காணாமல் இருக்குது. எல்லா டிசைனுகளையும் போட இடம் வந்து காணாமல் இருக்குது. இந்த டிசைனுகளும் போடலாம். ஓகே, இப்போ வந்து நார்மலாக எங்களுக்கு இங்கே இப்போ இன்டர்நெட்டில் கமாண்ட் பண்ணி நாங்கள் எடுக்கிறத விட இந்த இதுகளில் கடைகளில் எங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த நோசல்ஸ்களை வச்சு பேசிக்காக என்னென்ன டிசைன் செய்யலாம்ன்ட்டு நான் உங்களுக்கு இப்போ சொல்லி காட்டியிருக்கிறேன். என்ன உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ரஷ்யன் நோசல்ஸ், மற்ற சுகர் பேஸ்ட், உருவங்கள், பூக்கள், அப்படி நிறைய இதுகள் இனி நான் வேறு வீடியோவில் செய்து காட்டுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஏனெண்டா அப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து நான் போடுறதை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் இதை பார்த்து பயனடைவீர்கள்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வந்து திருப்பி நான் சொல்கிறேன், இது வந்து முழுதுமாக நான் பழகிக்க என்னுடைய டீச்சர் எனக்கு கற்றுத்தந்தது தான் இவைகள். இதை வந்து நான் இப்போ என்னுடைய அனுபவத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்ன்றதுக்காண்டி தான் நான் இப்போ இது வந்து 2வது நாளாக இந்த ஐசிங் வீடியோ போடுறேன். அடுத்த ஐசிங் வீடியோ ஃப்ரைடே தான் நான் போடுவேன். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். ஓகே, பாய்.